மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், நேற்று நம்முடைய உதகமண்டலம், ஊட்டி, எல்லா இடத்திலும் கூட தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இன்று நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியில் பெண்கள் பேரணியில் பங்கேற்றுள்ளார். மதிப்புக்குரிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன், தேசிய மகளிர் அணி பாரதிய ஜனதா கட்சி தலைவி, தெற்கு சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏ உறுப்பினர் அக்கா அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பான மகளிர் பேரணி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான குறிப்பாக பயனாளிகள் யாரெல்லாம் பிரதமருடைய திட்டத்தில் பயன்படுத்துகிறார்களோ பயனாளிகள், கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை அழைத்து ஒரு மிக உற்சாகமான ஒரு பேரணி நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரில் நடந்திருக்கு. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அம்மா அவர்கள் நமக்காக டெல்லியிலிருந்து பிரச்சாரம் செய்வதற்கான நன்றி தெரிவித்து நேரடியாக அம்மா அவர்களை பத்திரிகை நண்பர்களுக்கு பேசுவார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கு பெற்ற ஒரு மிக பிரமாண்டமான மகளிர் பேரணியில் எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டிருக்கிறார். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய மகளிர் ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற திட்டங்களால் இங்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மகளிருக்கான திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து பிரதமர் மோடி அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப செயல் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களுடைய வருகை என்பது இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. மிக நிச்சயமாக மகளிருடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வேட்பாளராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த மகளிர் சக்தி தேர்தலிலே நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை. இப்போது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் உங்களுக்கு நகரத்தில் நடந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் நீங்களும் தொடர்ந்து கூட இன்னும் பின்னும் எப்படி இந்த ஊர்வலம் நடக்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னே பேசின அண்ணாமலை அவர்களும் ஆனந்தி அவர்களும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சாங்க. மோடி ஐயாவுடைய ஒவ்வொரு மக்கள் சேவையை முன்னிட்டு செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்றும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அது பயனை அடைஞ்சவங்களே நிறைய பேர் முன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு உதாரணமா இன்னைக்கு காலையில் அவினாஷியில தனித்தொகுதி அவினாஷி நீலகிரி தொகுதி அங்க போய் நான் பெண்களிடையே அவங்களுடைய கருத்தை கேட்டேன். அவங்களே முன்ன எங்க ஊர்ல இது அப்படின்னு பல்வேறு திட்டங்களை பற்றி அவங்களே எடுத்து சொன்னாங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பயனாளிகளே அங்க நின்று பேசுறதை கேட்கும்போது மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கூட கீழ் மட்டம் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது கேட்டா மோடி ஐயா திட்டம் மாத்திரம் போடல, அதுக்கு வேணுங்கிற பணம் மாத்திரம் கொடுக்கல, ஆனா அது காசு வரைக்கும் அங்க பயனாளிகள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்றத கேட்டபோது திட்டம் மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற நிதியை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட மத்திய நிதியமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை தாமரை தமிழகத்தை காக்க சின்னம் தாமரை 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 தேசிய மகளிரின் தலைவர் தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள்
அருமை, அற்புதம், அற்புதம். இது நமது தமிழர் கலாச்சாரம், மறைந்த நமது கலாச்சாரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அற்புதம், அற்புதம்.